நேர்களை வணக்கம். இந்த தேர்தலில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பேசின பல விவாதங்கள்ல ரொம்ப முக்கியமானது, தமிழக வெற்றிக் கழகம் யாருடைய வாக்குகளை கூடுதலாக சேதாரம் செய்யும், அதிமுகவுதா திமுகதா அப்படின்னு நான் நிறைய விவாதித்தோம். ஒவ்வொருத்தரும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அதிகமான பாதிப்பை அதிமுக பெற்றிருக்கிறதாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா 3வது இடத்துக்கு அது போயிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஒரு பேட்டர்னையும் பார்க்கின்றோம். நிறைய ரத்தங்கள் எக்ஸ் அதிமுகவினர் போட்டிட்டும் வெற்றி பெற்றாங்க. அதை தாண்டி தேர்தலுக்கு பிறகும் பார்க்கிறோம் அதிமுகவில் ஒரு குழு ஆதரித்து வாக்களித்தாங்க நம்பிக்கை தீர்மானத்திலேயே. இன்னைக்கு அதிகமாக சேர்றவங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அடுத்தடுத்து அப்படின்னு பார்க்கும்பொழுதும் கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்திருந்தாலும் அதிமுகவிலிருந்தே நிறைய எக்ஸோடஸை பார்க்கின்றோம். அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் கூட புதிய அதிமுக தாவேகா அப்படித்தான் மக்கள் பார்க்குறாங்க, அதிமுகவினர் பார்க்குறாங்கன்னு சொல்றதோடு மட்டுமல்லாமல் 90% அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவுக்கு வரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நியோ ஏடிஎம்கேவாக, ஒரு புதிய அதிமுகவாக, அதிமுக தமிழ்நாட்டு அரசியலில் பரிமளித்த அந்த ஸ்பேஸை தமிழக வெற்றி கழகம் முழுவதுமாக ஸ்வீகரிக்க பார்க்கிறதா, இப்படி ஒரு கேள்வி வர திரு இன்பதுரை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அதிமுகவின் முக்கியஸ்தர் சொல்கிறார், எம்ஜிஆரோட லெகசிக்கும் விஜயோட லெகசிக்கும் நடக்கக்கூடிய போட்டி தான் இது, அதை அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறார். சுவாரஸ்யமான விவாதம் இது, விவாதிக்கலாம். அதிமுகவுடைய இடத்தை தமிழக வெற்றி கழகம் முழுசா ஸ்வீகரிக்க பார்க்குதா, எடுக்க பார்க்குதா, அது சாத்தியமா, விவாதிக்கலாம். நம்முடைய நிறைய விருந்தினர்கள் இணைகிறாங்க. திரு ஜவஹர் அலி அவர்கள் இணைகிறார், திரு ஜுபேர் அவர்கள் இணைகிறார், திரு பார்த்திபன் அவர்கள் இணைகிறார், திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைகிறார். முக்கிய விருந்தினராக நம்முடைய நியூஸ் மேக்கர் ஆஃப் த டே நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்கள் இணைகிறார். ஒன்லி மிஸ்டர் இன்பதுரை ஆன் ஸ்கிரீன் ப்ளீஸ். திரு இன்பதுரை, குட் ஈவினிங். எம்ஜிஆர் லெகசிக்கும் விஜய் லெகசிக்கும் சண்டே அப்படின்னு பாக்குறீங்க, மாறா எம்ஜிஆர் லெகசியை தன்னதாக்கிக்க பாக்குறாங்க, அதிமுக ஸ்பேஸ அவங்களாக்க பாக்குறாங்கிறது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் செயல்பாடுகளும் நமக்கு உணர்த்தது இல்லையா? இல்ல, அபகரிக்க பார்க்கல, அவர் அழிக்க துடிக்கிறார். எப்படின்னா, இந்த தேர்தலில் தாவக்க அடைந்த வெற்றி ஒரு மாயாஜால வெற்றி. பைடு பைப்பர்னு ஒரு ஃபேரி டெய்ல் ஒன்று படிச்சிருப்பீங்க. அதில் என்னென்னா, ஒரு வினோதமான இசைக்கருவியை இசைக்கிற ஒரு இசைக்கலைஞன் ஒரு நகரத்தில் இருக்கிற எலிகளை ஒழிச்சிருவேன்னு சொல்லி அந்த மேயர்கிட்ட பேசி எலிகளை ஒழிச்சிருவார். அந்த இசைக்கருவியை இசைச்சா எலிகள்லாம் பின்தொடர்ந்து வரும், அதை கடலில் கொண்டு போய் விட்டுருவார். அதற்கு பிறகு அதற்கான ஊதியத்தை கொடுக்கலன்னொன்னே அந்த இசைக்கலைஞர் கோபமுற்று அந்த நகரத்திற்கு இசைக்கருவிகளை இசைக்க அந்த நகரத்தில் இருக்க குழந்தைகளெல்லாம் அதை பின்தொடர்ந்து சொல்லும். அதே மாதிரி குழந்தைகளையெல்லாம் வாக்குரிமை இல்லாத இளஞ்சிறார்களை எல்லாம் வசப்படுத்தி அதன் மூலமாக வீட்டில் இருக்கிற வாக்குகளை பெற்று இந்த பிக் பாஸு, இந்த சூப்பர் சிங்கர்லாம் ஓட்டு போடுவாங்க இல்லையா, அதை மாதிரி வாக்களிக்க ஒரு மூளை செலவை செய்து வாக்களிக்க பெற்று வந்தார்கள். நான் சாதாரணமாக சொல்ல, என்கிட்ட ஆதாரம் இருக்குது. உதாரணமாக அதிமுக போட்டியிட்ட இடங்களில் 3வது இடத்துக்கு 40 இடங்களில் 3வது இடத்துக்கு போச்சு. தாவேக்கா எத்தனை இடத்துக்கு போச்சுமா, தொகுதி 234 தொகுதியிலையும் போட்டியிட்டு 48 தொகுதிகளில் 3வது இடம். எதற்காக இதை சொல்கிறேன்னா, 8 மாவட்டங்களில் அது வெற்றி பெறவே இல்லை. அப்போது விஜய் அலையை என்று ஒன்று இருந்திருக்குமானால் அது தமிழ்நாடு முழுவதும் இருந்திருக்கும் தானே. மாயாஜால வெற்றி, புத்தம் புதிய கட்சி, அந்த கட்சியும் நீங்களும் ஒரு அறநூற்றாண்டு கட்சியும் ஒப்பிட்டு இந்த நிலையில பேசுவதே இது அதிமுகவுடைய ஒரு வீழ்ச்சியாக தானே பார்க்க முடியும். இல்லை, அப்படி கிடையாது. அரசியலில் பேசும்போது அவங்க போட்டிகிட்டு இருக்காங்க, அதிக தொகுதிகளில் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எம்ஜிஆர் லெகசி. அப்படி எம்ஜிஆர் லெகசியை சொல்லி தான் அவரே வந்தார். மதுரை மாநாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தை அவர் யூஸ் பண்ணாரா இல்லையா, அண்ணா படத்தை யூஸ் பண்ணாரா இல்லையா. இப்போ எம்ஜிஆர் எங்கே போயிட்டாரு? இப்போ என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆர் சமாதிக்கு அவர் போனாரா, பெரியார் சமாதிக்கு போனார் இல்லையா, எம்ஜிஆர் சமாதிக்கு போனாரா? அப்போல்லாம் எம்ஜிஆர் பேரை சொல்லி நான் கூட திருநெல்வேலியில் ஒரு பேட்டி கொடுத்தேன், உங்கள் பத்திரிகைக்கு தான் பேட்டி கொடுத்தேன். அவர் அதிமுக அழிப்பதற்காக தாவேக்கா உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நான் அஞ்சுகிறேன்னு சொன்னேன். இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்ன செய்கிறாருன்னா, அதிமுகவுடைய கோர் ஓட்டர்ஸ் அதை அவர் அசைக்க முடியல. அதிமுக அப்படி இருந்தும் இந்த அலையில் 47 தொகுதிகள் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்று அவர்கிட்ட நம்பர் வரல, 108 தான் இருக்குது. அப்போ எப்படி ஆட்சி அமைக்க முடியும்னா அதிமுகவை அழைத்திருக்கணும், அவர் அழைக்கலை. அதிமுகவுடைய கூட்டணிக்கு அதிமுகவுடைய ஆதரவை அவர் கேட்டிருந்தால் அது ஒரு கெமிஸ்ட்ரி, அதாவது ஒரு நேச்சுரல் ஆலியாக கூட இருந்திருக்கலாம்.
ஆனால் அவர் அழைக்கலை. ஏன்னா அவர் அழிக்க பார்க்கிறார், அழிக்க நினைக்கிறார். எனவே அதிமுக அவருக்கு அழைக்கலை. அதற்கு பதிலாக புதிய அதிமுகவாக அடையாளப்படுறாங்க. நீங்க வேண்டாம், இது பழைய அதிமுக, ஏதாவது புதிய அதிமுகன்னு ஒரு பரிமளிக்க பாக்குறாங்களோ? இல்ல 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 அதிமுகங்கிறது என்னங்க? அது புரட்சி தலைவருடைய பேரை சொன்னாதான் அது பேர் அதிமுக. அண்ணாவுடைய பேரை சொன்னது, அண்ணா படம் இல்லை, புரட்சி தலைவர் படம் இல்ல, எலெக்ஷனுக்கு தேவைப்பட்டுச்சு ஓட்டு வாங்குறதுக்கு. அம்மா படத்தை இன்னைக்கு வச்சிருக்காங்க சார். இன்னைக்கு எம்எல்ஏக்கள், சில தாவேகா எம்எல்ஏக்கள் அம்மா படத்தை வணங்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுக் கொள்றாங்க சார். அதுக்கு ஸ்பேஸ் இருக்கு சார். அங்க இன்னைக்கு தாவேகா மேடையில ஜெயலலிதாவை அமைச்சர் புகழறாங்க சார். அவர் வெற்றி பெற்ற பிறகு தந்தை பெரியார் சமாதிக்கு போனார். நான் அதை வரவேற்கிறேன். அண்ணா சமாதிக்கு இதுவரை போல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சமாதிக்கு போல. எம்ஜிஆர் பேரை எங்கேயுமே உச்சரிக்கல. அவர் எம்ஜிஆர் லெகசியை, ஏன்னா அது காரணம் என்னன்னா, அவர் சின்ன வயசுல வளரும் போது அவர் எஸ்.ஏ. சந்திரசேகரோட பிள்ளை. எஸ்.ஏ. சந்திரசேகர் ஹேப்பன் டு பி எ சப்போர்ட்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதின படங்களை எல்லாம் அவர் பார்த்து வளர்ந்ததுனால அவருக்கு ஒரு ரத்தத்துக்குள்ள ஒரு திமுக உணர்வு இருக்கு. அதிமுக அழிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு. 2011 உங்க கட்சிக்கு பணியாற்றினாங்க சார் எஸ்.ஏ. சந்திரசேகர் உட்பட, அந்த மன்றம் உட்பட. அதையும் நீங்க சேர்த்து பார்க்கணும். ஜெயலலிதா அவர்களே அன்னைக்கு இருந்த இல்ல, அவருக்கு இருந்த நிர்பந்தம் அதுவா இருக்கலாம். ஆனா பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பாரோன்னு இப்ப நாங்க நினைக்கிறோம். இப்ப என்னன்னா, வந்த உடனே சார் நியாயமா பார்த்தா 108 தொகுதி, உங்களுக்கு இன்னொரு 10 தொகுதி வேணும், 47 சீட்டு ஏடிஎம் கிட்ட இருக்கு. நேச்சுரல் ஆளி உங்களுக்கு இருக்கணும்னா, உண்மையிலே எம்ஜிஆர் மேல அன்பு இருந்தா அதிமுக தானே சார் கூப்பிட்டு இருக்கணும். அது வேற விஷயம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வந்திருக்கேன்னு சொன்னா அதிமுக கூட தானே போயிருக்கணும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்பவும் அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்றாங்க, நாங்க உங்களுடைய மந்திரி சபையில இருக்கிறோம், ஆனா நாங்க திமுக தான் கூட்டணியிலே இருக்கிறோம்னு சொல்றவங்களை ஏன் வச்சிருக்காருன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அதிமுகவை அழிப்பதற்காக, எம்ஜிஆர் லெகசியை அழிப்பதற்காக துவக்கப்பட்ட கட்சி தான் திராவிட. உங்க சட்டமன்ற உறுப்பினர்களே சார், உங்க சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர்களே, அதிமுக முன்னாள் அமைச்சர்களே, தாவேகா அதிமுகவோட கூட்டணி அமைக்க விரும்பியது ப்ரீபோல். ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் வேண்டான்னு பிடிவாதமா முடிவெடுத்தாருங்கிறாங்க. அவங்க ஏன் அப்பவே நீங்க வெளியே வந்துட வேண்டியதானே? ஏங்க அப்படி சொல்றவங்கலாம் அப்பவே வெளியே வந்துட வேண்டியதானே? ஏன் அவர் அமைக்க மாட்டேங்கிறாரு? இன்னைக்கு அவர் மேல குற்றச்சாட்டுகளை பொதுச் செயலாளர் மேல வைக்கிறாங்க. இதே பொதுச் செயலாளர் 140 தொகுதியில செஞ்சிருந்தா இந்திரன் சந்திரன் புகழ்ந்திருக்க மாட்டாங்களா? நான் அந்த விஷயங்களுக்குள்ள போக விரும்பல. அது எங்களுடைய உள்வீட்டு பிரச்சனை, நாங்க பேசி தீர்த்து. இந்த உள்வீட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சா சார்? டிஸ்குவாலிஃபிகேஷன் அளிக்கிறார். டிஸ்குவாலிஃபிகேஷன் கிளைம், இந்த உள்வீட்டு பிரச்சனை சுபம்னு முடிஞ்சிருச்சா, தொடருதா சார்? நாளைக்கு சபாநாயகர் முடிவு அறிவிக்கிறதா பாக்குறோம். இல்ல அதாவது எங்க பட்டியல் உள்ள சில ஆடுகளை அவர் திருட முற்பட்டார். அதை நாங்க தடுத்து நிறுத்தி இருக்கோம். தவறு செய்வது இயல்பு. எனவே பொதுச் செயலாளர் அவருக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து விட்டார்கள். எனவே அவர்களை நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காரு. அவர் வாபஸ் வாங்கல, ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காரு. 10th ஷெட்யூல்ல இந்த மாதிரி நீங்க கட்சி மாறி வாக்களித்தவர்களை தண்டிக்காமல் விடணும்னா அதற்கான ஒரு கண்டோன் பண்ணுங்கன்னு ஒரு மனு தான் கொடுக்க முடியும், வாபஸ் வாங்க முடியாது. ஏன்னா அது தொடரும். நேற்று கூட நிறைய பேர் டிவியில் நான் பார்த்தேன், தவறா பேசிக்கிட்டு இருந்தாங்க, கண்டோன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 4 பேருக்கு நாங்கள் கண்டோன் பண்ணலை. அந்த கட்சி மாறி சென்றார்களே, அந்த 4 பேருக்கு சொல்லலை. அந்த 4 பேருடைய தொகுதியை நீங்கள் கொஞ்சம் பாருங்க. அந்த தொகுதியில் 2 தொகுதியில் பெருந்துறை, அம்பாசமுத்திரம், அங்கே தாவேக்கா 3வது இடம். அங்க மக்களுடைய விருப்பம் என்ன? தாவேக்க அந்த தொகுதியில் இருக்க மக்கள் தாவேக்கவே விரும்பல. 3வது இடம் 2 தொகுதியிலையும் அதை அவங்க விரும்பல. ஆனா அதிமுக வரணும்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக விட்டு வெளியே போனா கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? அவர் தான் கேட்டோம். எனவே அவர்கள் மீது இந்த கத்தித்தாவல் தடை சட்டம், அந்த விசாரணை தொடரும். அந்த கத்தியை நாங்க தொங்க விட்டுருக்கோம். அது சட்டப்படி அதுல என்ன லாஜிக்கல் எண்டு வருமோ அதை நாங்க செய்வோம். மேல இந்த கத்தி நீங்கிடுமா? தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங், நான் ஒரு தியரிட்டிக்கல் பாசிபிலிட்டியை தான் கேட்கிறேன். இல்ல நீங்க மாத்தி பேசுறீங்க, நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ண கோரி இருக்கீங்க, அதன் அடிப்படையில் நான் டிஸ்குவாலிஃபை பண்றேன்னு சபாநாயகர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா? இஸ் தட் ஈவன் a possibility? இல்லை, சபாநாயகர் என்ன செய்ய முடியும்னா, சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்குது, அவர் எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம். பொதுவாக 10th ஷெட்யூலில் ஒரு தவறு இழைத்துட்டா சபாநாயகர் மனு கொடுக்குறோம். மனு கொடுத்த உடனே அந்த மனு மேலே அவர் விசாரணை நடத்தணும். ஆனால் இந்த சபாநாயகர் அப்படி பண்ணல. விசாரணை நடத்துறதுக்கு முன்னாலேயே குற்றவாளியை பின்புறம் கேட்டை திறந்து உடனடியாக அவங்கள தப்பி போகிறதுக்காக ரிசைனிங் லெட்டரை வாங்குறாரு. 10th ஷெட்யூல்ங்கிறது கான்ஸ்டியூஷன் சார். ரிசைன் பண்றதுங்கிறது அசெம்பிளி ரூல். கான்ஸ்டிடியூஷன் பெருசா, அசெம்பிளி ரூல் பெருசா. ரெண்டுத்துக்கும் ஒரே அவுட்கம் தானே சார்? ரிசைன் பண்ணாலும் பதவி போகுது, டிஸ்குவாலிஃபை பண்ணாலும் பதவி போகுது. ரெண்டுத்துக்கும் ஒரே அவுட்கம் தானே சார்? படுத்துக்கிட்டும் போறது
படுத்துக்கிட்டும் போத்துக்கிட்டும் படுத்துக்கலாங்கிற மாதிரி தான். ஆனால் கான்ஸ்டியூஷன் பெருசு, அதோட வேல்யூ, அந்த சட்டத்துக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் அவருக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்காங்க அந்த 4 பேரும். அந்த 4 பேரும் பின்புற வாசல் வழியாக கதவை திறந்து தப்பிச்சு ஓடிக்கிறீங்க, நீங்கள் ரிசைன் லெட்டர் கொடுங்கன்னு. இப்போ ரிசைன் லெட்டர் வாங்கினார்ல 21ல், அதுக்கு என்ன ப்ரொவிஷன் தெரியுமா? அந்த ரிசைன் லெட்டர் அப்படி மெக்கானிக்கலாக அவர் கன்சிடர் பண்ணக்கூடாது, ஒவ்வொருவரையும் தனியாக அழைத்து கேட்கணும். அவர் இந்த தக்கலில் டிக்கெட் எடுக்கிற மாதிரி 3 பேரும் போய் உட்காந்துருக்காங்க, இவர் தக்கல் பாஸ்போர்ட் கொடுக்குற மாதிரி ஆமாம் ஆமாம் உங்கள் ரிசைன் லெட்டர் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த திடீர் இட்லி திடீர் உப்புமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி உடனடியாக அந்த கட்சியோட தாவக கட்சியோட உறுப்பினர் கார்டை உடனடியாக வழங்குறாங்க. அது எப்படிங்க? திடீர் இட்லி மாதிரி திடீர் சாம்பார் திடீர் இட்லி கூட கொஞ்சம் டைம் ஆகும், இவங்க உடனடியாக கொடுக்குறாங்க. ஆக இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா இன்டென்ஷன், இன்டியூஸ்மெண்ட், அவங்க கவர்ந்து இழுக்கிறாங்க வெளியே போறதுக்கு. இதைத்தான் குதிரை பேரம்னு பொதுச் செயலாளர் சொன்னார். எனவே தான் இதுல சிபிஐ விசாரணை வரும்னு சொல்றேன். சிபிஐ விசாரணையா? சிபிஐ விசாரணைக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? எஸ், கண்டிப்பா சிபிஐ இப்படிதானே. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வழக்கில் இப்படிதானே விசாரிச்ச பிறகுதான் அதுல பணம் கை மாறி இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும், அதுல என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வரும். நீங்களாம் பாத்தீங்களா? ஓகே, சிபிஐ விசாரணை பிரஸ் பண்ண போறீங்களா? பாத்தீங்க இல்லையா? சிபிஐ விசாரணைக்கு பிரஸ் பண்ண போறீங்களா? இல்ல, நிச்சயம் நீதிமன்றத்துக்கு போவோம். அதிமுக ஒன்றும் சளைத்ததல்ல. இங்க எங்க பட்டியல இருந்து ஆடை திருடிட்டு போறதை பார்த்துக்கிட்டு இருக்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இயக்கம் அல்ல அதிமுக. சட்ட ரீதியாக நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதுல ஆன்டி டிஃபெக்ஷன் லா வரும்னு சொன்னேன். எல்லா அறிவு கொலைஞ்சியங்களும் என்ன சொன்னாங்க? எண்ணிக்கை அதிகமா இருக்கு, ஆன்டி டிஃபெக்ஷன் லா வராதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன்னா அதே தான் இப்போ நடந்திருக்கு. ஆன்டி டிஃபெக்ஷன் லா சஃபர் ஆவாங்க அப்படின்னு சொன்னேன். எனவே தான் 15 நாளைக்குள்ள இப்பொழுது நாங்கள் கொடுத்துருக்கோம், லெட்டர் கொடுத்துருக்கோம். அவங்க வருத்தம் தெரிவித்தார்கள், எங்களுடைய நோக்கம் கட்சிக்கு எதிராக போறது இல்லைன்னு சொன்னாங்க. எனவே அந்த லெட்டரை கொடுத்து இப்போ கண்டோன் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த இப்போ என்ன எடுத்துக்காம ஸ்பீக்கர் இந்த 25 பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ண வாய்ப்பு இருக்கா? ஸ்பீக்கருக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு, அவர் எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம். முடிவெடுத்தா அவர் இஷ்டத்துக்கு ஊஞ்சல் கட்டிலாம் ஆட முடியாது. இப்போ சுப்ரீம் கோர்ட் பாலா சாஹேப் கேஸில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க, எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது தான். ஈவன் சபாநாயகரை அந்த பாலா சாஹேப் கேஸில் சொல்லிட்டாங்க, நீங்கள் சொந்த கட்சிக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டது தெரிய வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் கூட இந்த 4 பேர் ரிசைன் பண்ணுறதுக்கு உடனே அக்செப்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்னா 108 தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ இன்னும் ஒரு 3 தொகுதி 4 தொகுதி உங்களுக்கு ஈஸியாக 10 தொகுதி வேணும். 4 தொகுதி ஈஸியாக காலி பண்ணி இவங்க 4 பேரும் காலி பண்ணிட்டாங்கன்னா அங்கே தேர்தல் வரும், ஈஸியாக உள்ள ஆளை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த இதற்கு சபாநாயகர் துணை போயிருக்கிறாரோ அப்படின்னு நான் குற்றம்லாம் சாட்டலைங்க. தலைவர் துணை போயிருக்கிறாரோன்னு நாங்கள் அஞ்சுக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் விசாரித்து சிபிஐ விசாரிச்சாதான் உண்மை தெரியும். நன்றி திரு இன்பதுரை, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ். மற்ற விருந்தினர்கள்ட்ட கேட்கலாம். புதிய அதிமுகவாக தன்னை பொசிஷன் பண்ணிக்குதா தாவேகா? தொடர்ந்து வாதிப்போம். திரு ஜுபேர், யோர் வியூஸ். ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னாடி நான் சொன்னேன், விஜய் அதிமுக அரசியல் தான் கையில் எடுத்திருக்கார், அதிமுக அரசியல்லாம் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தேர்தலுக்கு முன்னாடி இருந்து பதிவு பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் திமுகவை தன் அரசியல் எதிரியாக சொல்கிறார், ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவை டச் பண்ணுறதில்ல. இப்போ அதிமுகவை நோக்கி அதிமுக அரசியலை அவர் செய்கிறார், அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிமுக அங்கே ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா ஆன்டி டிஎம்கே அரசியல் தான் அதிமுக அரசியல். அதை அந்த பொசிஷன் விஜய் பண்றாரு, ஸ்ட்ராங்காக பண்றாரு. அப்படிங்கும் போது அப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தப்போ ஆல்ரெடி ஒரு நேச்சுரலாகவே அங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எம்எல்ஏக்கள் போனதை நம்ம கேட்கலாம், வழக்கு போடலாம், சிபிஐ வழக்கு கூட கேட்கலாம். நிர்வாகிகள் போகிறத, தொண்டர்கள் போகிறத தடுக்க முடியாது. இப்போ நீங்கள் கமலக்கண்ணன் ஒருத்தர் போயிருக்கிறாரு, அவரை பார்த்தீங்கன்னா நம்ம தொழிற்சங்கத்தில் இருக்கிறாரு, அவரை வைத்து அந்த கட்சியை பலப்படுத்தணும்னு நினைக்கிறேன், தொழிற்சங்கத்தை பலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நேச்சுரலாக அங்கே போகக்கூடிய விஷயம்தான். இப்போ அதிமுகவை இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடந்த ஒரு 20 வருஷமாக, ஒரு 15 வருஷமாக அதிமுக ரெண்டுமே ஒரு இளைஞர்களிடம் போய் சேரவே இல்லை, அது தவறிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு இளைஞர்களுக்கான ஒரு இயக்கமாக உருவாகன்றது யாரோ வந்துட்டே இருக்காங்க. சீமான் வர்றாரு, அண்ணாமலை வர்றாரு, ஒவ்வொரு காலகட்டத்தில் வர்றாங்க, அவர் பின்னாடி ஒரு இளைஞர்கள் கூட்டம் போயிட்டே இருக்காங்க. விஜய்ங்கிற ஒரு சினிமா அந்த வெளிச்சத்தோடு ஒருத்தர் வர்றப்ப ஒட்டுமொத்தமாக அங்கே வாக்கு அதிமுகவுடைய டிஎன்ஏ வித் யூத்ஃபுல் எக்ஸ்டீரியர். ஆமாம், அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா இப்படி இல்லை, நீங்கள் பொதுவாக எடுத்துங்க, அதிமுகவை சேர்த்து தான் சொல்கிறேன். திமுகவிலையுமே ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் இப்போ இல்லை. ஏன்னா இப்போ அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற பார்க்குறோம், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும். எம்ஜிஆர் அவர்களை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும், கலைஞர் அவர்களை பார்க்குறதுக்கு கூட்டம் வரும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகளையும் பார்ப்பதற்கு கூட்டத்தை கூட்டிகிட்டு வராங்க. ஓகே. ஆனால் விஜய்க்கு நேச்சுரலாகவே அந்த கூட்டம் சேர்ந்தது.
அது வாக்குகளாக மாறுமாங்கிறது நம்மளால சந்தேகப்பட்டோம். அதிமுக நிர்வாகிகள் இவ்வளவு பேர் வர்றாங்கல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது வரல அப்படிங்கிறது புரிந்து கொள்ளத்தக்கது. எலெக்ஷன் பிறகு திமுக ஒரு டிஃபீட்டை சந்திச்சிருக்கிறது. அங்கேருந்து எக்ஸோடஸ் இல்லையா, இல்லை இவங்க எடுக்கலையா? இல்லை, அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், தொடர் தோல்வி, உட்கட்சி பிரச்சனைகள், அதே தோல்வியில் அவங்க திமுகவுக்கு போக முடியாது. ஆனால் அதே நேரத்தில் திமுக எதிர்ப்பை செய்யக்கூடிய இன்னொரு கட்சிக்கு போகலாம். ஓகே, அப்போ அவங்க நேச்சுரலாக அந்த ஷிஃப்ட் ஆகுது ஓட்டு, அது மாற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்னா, இவங்க தான் முதல்ல அதிமுக அரசியலை தான் விஜய் பண்ணுறார் அப்படின்னு நம்ம சொல்கிறப்பெல்லாம் கொடி அசைந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. சிபிஐ வழக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி சட்டமன்றத்திலாம் ஆதரவாக பேசினாங்க. ஆனால் விஜய் அதை அந்த அரசியலை பண்ணுறார். இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இவங்களை ஏன் கூப்பிடல, அதிமுக முழுவதுமாக இருந்த அதிமுக ஏன் கூப்பிடலன்னா இவர் வளர முடியாது. முழுவதுமாக அதிமுக அந்த ஸ்பேஸை இவர் எடுக்கணும் நினைக்கிறாரு. ஒரு லாங் ஸ்டாண்டிங் அரசியலை தமிழ்நாட்டில் பண்ணணும், அதிமுக இடத்தை நான் பிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவான. இதுல திரு சுமந்த் அவர்களுக்கு வேற டேக் இருக்கு. திரு விஜய் அவர்கள் தாவேக்காவா புதிய திமுகவா வடிவமைக்கிறாருங்கிறது திரு சுமந்தோடைய டேக். இஸ் தட் சோ? ஏன் அப்படி கருதுறீங்க திரு சுமந்த்? முதல்ல ஒரு விஷயம், அவர் விஜய் தன்னுடைய கொள்கை தலைவர்களாக யாரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவர் திரு ஈவேரா அவர்களை ஏற்றுக்கொண்டார். ரைட்டா? சோ இது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் எந்த நிலைப்பாட்டை எடுக்குமோ, பிரதான திராவிட கட்சிகள் எந்த நிலைப்பாட்டை எடுக்குமோ அதே நிலைப்பாட்டை தான் பல விஷயங்களில் எடுக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும், இருமொழி கொள்கை தான் இருக்கணும், மும்மொழி. கிட்டத்தட்ட நீங்க ஒரு டிஎம்கே உடைய ஐடியாலஜி தான் திரு விஜய் உடைய ஐடியாலஜி. இல்ல, டிஎம்கே உடைய ஐடியாலஜி தானே அதிமுக உடைய ஐடியாலஜியும் கூட இல்லையே. அதிமுக அந்த கோர் திராவிடியன் ஐடியாலஜிலிருந்து விலகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. எதிலிருந்து? அதாவது உங்களுக்கு அடிப்படையா பாத்தீங்கன்னா, திமுக தலைமை இன்று வரை ஒரு வெளிப்படையாக ஒரு கோவிலுக்கு செல்வது, ஒரு ரிலிஜியஸ் அப்கோர்ஸ் ஜெயலலிதா கோயிலுக்கு போறாங்க, விஜயும் கோயிலுக்கு போறாரு, வெளிப்படையா போவாங்க, விஜயும் வெளிப்படையா போறாரு. இப்பதான் இல்ல, அது இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன்ல தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணது கிடையாது. சோ இட்ஸ் நாட் ஃபேர் டு கமெண்ட். என்னுடைய அதிமுகவும் சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்து தெரிவிக்கும், விஜயும் வாழ்த்து தெரிவிக்கிறார், திமுக சொல்லாது. இருங்க. ஒண்ணு, அதிமுகவினுடைய வாக்காளர்கள் யார் என்று பார்த்தால் திமுக வேண்டான்னு சொல்ற ஒரு கணிசமான அளவுல இருப்பாங்க. ஏன் திமுக வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்லாண்ட் இருக்கும். அதாவது ஸ்லைட்லி ரைட் ஆஃப் சென்டர், ஓரளவுக்கு ஒரு ஆங்கிலத்துல சொல்றதுன்னா சாஃப்ட் ஹிந்துத்வா கொள்கையில ஈடுபாடு இருக்கக்கூடிய மக்கள். அதை தாண்டி ஜென்சி இல்லாமல் ஒரு 35-40 வயது அதற்கும் அதிகமாக இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த வாக்கு வங்கி, பிளஸ் பிரதானமாக 2 அல்லது 3 பெரிய சமுதாயங்கள், அந்த சமுதாயங்க வாக்கு. ரைட்டா? சோ இப்ப நீங்க இதை முழுமையாக விஜய்க்கு மாறுமா என்றால் நான் அவ்வளவு சீக்கிரமாக மாறும் தலைவர்கள் போலாம். ஏன்னா இந்த எலெக்ஷன்லயே மாறி இருக்கு நீங்க நினைக்கலையா? அந்த மாற்றத்துடைய விளைவு தானே அதிமுக வாக்கு சரிவு. ஹரி, அதிமுக வாக்கு மட்டும் சரியில்லை ஹரி, திமுக வாக்கும் சரிந்திருக்கிறது. எல்லாரும் பாருங்களேன், யார் அதிகமா சேதாரம் பட்டிருக்கிறது, திமுகவா அதிமுகவா? திமுக ஓரளவுக்கு ரீட்டன் பண்ணிருக்கு, அதிமுக கீழே போயிருக்கணும். இல்ல, அது இட்ஸ் a question because of the alliances. இப்போ இன்னைக்கு இப்ப உதாரணத்துக்கு திமுகவே இந்த தேர்தலை விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் இல்லாமல் போட்டிட்டு இருந்தால் இந்த ரிசல்ட் உல்டாவா கூட வந்திருக்கலாம் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. ரைட்டா? உல்டா. இப்போ அதிமுக 47 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், திமுக 59 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், இல்லையா? there is not a massive difference ஆக நான் பார்க்கவில்லை. ஓகே. சோ அடிப்படையாக திமுகவினுடைய எண்ணிக்கை ஏன் அதிகரிக்கிறதுனா, கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 17-18 இடங்கள்ல ஜெயிச்சதுனால அவங்களுக்கு 74 போச்சு. இவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் பெருமளவுல ஜெயிக்காததுனால 5-6 சீட்டு மட்டும் தான் கூடுதலா பாமக. To sum up doctor's views, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் திமுக அரசியலை தான் தீவிரமா இன்னும் கையில் எடுக்கிறார், அந்த ஸ்பேஸ் தான் பிடிக்க நினைக்கிறாரு. ஐடியாலஜிக்கலி அரசியல் எதிரி திமுக என்று சொன்னாலும் கொள்கை ரீதியாக அவருடைய எதிரி பாஜக என்று கூறியிருக்கிறார். இந்த அரசியல் எதிரியினுடைய ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா
தாவேகா வெளியிடும் பல அறிக்கைகளுக்கும் திமுக வெளியிடும் அறிக்கைகளுக்கும் வித்தியாசமே தெரியாது. சரி, நீங்க யாருடைய அறிக்கை இது அப்படின்னா நீங்க லாங்குவேஜ்ல வேணா வச்சு கொஞ்சம் கண்டுபிடிக்கலாமே தவிர யாருடைய அறிக்கைங்கிறதே உங்களால ஐடென்டிஃபை பண்ண உங்க முடியாது. வியூ அவர் வந்து ஒரு நியோ டிஎம்கே, மோர் நியோ டிஎம்கே தென் நியோ ஏடிஎம்கே அப்படி நீங்க கருதுறீங்க திரு பார்த்திபன் சார்? ஆமா, ஏடிஎம்கே ஒரே ஒரு Yes, பாயிண்ட். yes, sir. ஏடிஎம்கே நியோ ஏடிஎம்கே ஏன் இந்த இமேஜ் வருதுன்னா, இப்போ ஏடிஎம்கே தலைமை வீக்கா இருக்கிறது. அந்த தலைமை வந்து கட்சியை ஒன்றிணைத்து வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால தலைவர்கள் எல்லாம் ஓடி போறாங்க. இந்த ஓட் பேங்க் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே எல்லாரும் டிவிகே போவாங்க உடனடியா. மேபி டிவிகே அற்புதமான ஒரு கவர்னன்ஸ் கொடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் பிரமாதமா பண்ணாங்கன்னா அந்த Right. ஓட் ஃபுல்லா போகும். பட் இன்னைக்கு உடனே போயிடும் நான் எதிர்பார்க்கிறேன். திரு பார்த்திபன், இதுல உங்க வியூ என்ன? ஏன்னா அவங்க ஓப்பனாவே ப்ரொபிஷியேட் பண்றாங்க, ஒவ்வொரு மேடையிலையும் பார்க்குறோம். இன்னைக்கு கூட எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழறாங்க, அவங்களுடைய வாக்காளர்கள்லாம் இன்னைக்கு வந்துட்டாங்கங்கிறாங்க. ஸோ யாரை கூடுதலா டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருடைய இடத்த கூடுதலா பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கிறது உங்க வியூ? என்னுடைய வியூ வந்து திமுக அதிமுகவை குறிவைப்பதை விட தாவேகாவை பலப்படுத்துவதற்கு இன்னைக்கு எது தேவையோ, எது வந்து லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டோ அதை அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இன்னைக்கு தாவேகா அப்படின்றது தமிழக வெற்றி கழகம்ன்றதை விட தத்தெடுக்கும் வெற்றி கழகமா மாறி இருக்கு. இன்னைக்கு யார் வேகமா வருவாங்களோ அவங்க வேகமா தத்தெடுத்துக்கிறாங்க. நாளைக்கு திமுகவிலிருந்து ஆட்கள் வருவார்கள். அதே விஷயத்த திமுகலையும் இவங்க வந்து அமல்படுத்துவாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனா தொடர்ந்து அரசியல் பண்றதுக்கு காமன் மேன் வந்து டெய்லியும் வந்து இந்த அரசியல் ஈடுபட போறது இல்லை. அது கட்சிக்காரங்க தான் பண்ணணும். அப்போ அடுத்தடுத்து நமக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்கு, இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்கொள்ளணும், அரசியல் பண்ணணும். அப்படின்னா அரசியல்வாதிகள் வேணும். இன்னைக்கு அந்த அரசியல்வாதிகள் திமுக ஒரு வலுவான எதிர்கட்சியா உட்கார்ந்துட்டாங்க. அதனால அவங்க வந்து எதிர்கட்சி அரசியல சிறப்பா செய்வாங்க. எப்பவுமே அவங்க அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகன்ற கப்பல் இப்போ கொஞ்சம் திசை தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கு. அந்த தலைமை ஒரு தடுமாற்றத்துல இருக்கு, உள்ள ஒரு குழப்பம் வந்தது அப்படின்றதுனால அங்கிருந்து வேகமா அந்த கப்பல்ல இருந்து நிறைய பேர் குதிச்சு தாவேகான்ற கப்பல்ல ஏற பாக்குறாங்க. அவங்களே இவங்க ஏத்திக்கிறாங்க. சோ இது அரசியல்ல சகஜம்தான். சோ இது குறி வச்சு அதிமுக மட்டும்தான் நாங்க சேர்த்துப்போம், திமுக மட்டும் தான் சேர்த்துப்போம், அந்த மாதிரி அப்ரோச்சா நான் இதை பார்க்கல. ஓகே, நான் திரு சேலம் மணிகண்டன் மற்றும் திரு ஜவஹர்லியுடைய முதற்கட்ட பார்வையை கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு ஜவஹர்லி அதிமுகவை அழிக்க நினைக்கிறாரு திரு விஜய், அதுதான் அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. நீங்க எல்லாம் அதுக்கு துணை போறீங்களோ? இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணா வந்து மரியாதைக்குரிய அண்ணன் இன்பதுரை வந்து லெகசியை பற்றி சொன்னார். எஸ், அதாவது எம்ஜிஆர்னுடைய ஞாபகம் இப்போதான் வந்திருக்காங்கிற என் கேள்வி வருகிறது. 2021, 2024, 2026 தேர்தலெல்லாம் அவங்களுக்கு தெரியல எம்ஜிஆருடைய படத்தை பெருசா போடணுங்கிறது தெரியல. எம்ஜிஆர் போட்ட விதியை வந்து தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் என்ற விதியெல்லாம் மாற்றும் போது எம்ஜிஆரை பத்தி ஞாபகத்துக்கு வரல. ஆனா எம்ஜிஆரை வந்து தாவேகா வந்து அப்படியே வந்து அவங்க எடுத்துக்கிட்டு எம்ஜிஆருடைய படத்தையும் வந்து பெருசா போட்டாங்க. இது உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்களா ஜவஹர்லி சார்? இல்ல உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்களா, மனசாட்சியோட பேசிக்கிறீங்களா? இப்ப ஒரு தாவேக்கு ஆதரவாளர் இல்ல ஒரு தலைமையின் கீழ் நான் இருக்கும்போது ஒரு தலைமையின் கீழ் இருக்கும்போது அந்த தலைமை சொல்வதற்கு நான் கட்டுப்பட்டவன் என்ற அடிப்படையில் இருக்கிறேன். அதனால இப்போ தவறுகளை ஏன்னா இப்ப அண்ணன் என்பதை சொன்னதுனால இப்ப என்ன ஆனா தாவேக்கு என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் படத்தை வந்து பெருசா போட்டாங்க. அவர் என்ன சொன்னார், விஜய் என்ன சொன்னாரு, எம்ஜிஆர் வழியிலே வருகிறேன் அப்படின்னு சொன்னார். அதை மக்கள் விரும்பினாங்க. இன்னும் சொல்ல போனா அத்திக்கடவு அவினாசி பாராட்டு விழா கூட்டத்தில் அது அன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை நீங்க போடல அப்படின்னு சொல்லும் போது அவர் அன்றையிலிருந்து கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார். இதெல்லாம் வந்து வரலாறுகள். அதனாலதான் இன்னைக்கு கட்சி கரைஞ்சுக்கிட்டே போகுது. அதனாலதான் பாருங்க, அது மட்டும் இல்ல சார், நீங்க இப்ப வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார தீய சக்தின்னு சொன்னாரு, யார சொன்னாரு, திமுகவை சொன்னாரு. ஆனா குறுக்கு வழியில
திமுகவோட கூட்டணி சேர்ந்து நான் முதலமைச்சர் நீங்க எல்லாம் அமைச்சர்னு சொல்றாங்கன்னா அது எப்படியாப்பட்ட அந்த சுயநலம் என்பதையும் அண்ணன் இன்பதுரைக்கு விடுறேன். இன்னொன்னு நான் சொல்லுங்க, இன்றைக்கு அதிமுக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம். ஆனால் இந்த இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் வந்ததற்கு பிறகு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களும் சிறுபான்மை மக்களும் தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க இல்லையான்ட்டு அண்ணன் இன்பதுரை இப்ப சொல்லணும். அதனாலதான் இன்றைக்கு அதிமுக கரைஞ்சி தாவேக்கால அப்படியே அந்த கரை சேரும் போது எம்ஜிஆர் அம்மா ஆட்சியினுடைய நீட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பாக்குறாங்க. தலைவர் எம்ஜிஆரினுடைய மறு உருவமாக விஜயை பாக்குறாங்க. ஏன்னா ஒரு கரிஸ்மாட்டிக் தலைவர் அவரு. அதாவது பணம் இங்க என்னன்னா பணம் பகட்டு இருந்தாதான் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு. ஒரு 10 பேர் ஒரு தொகுதி கேட்டானா யார அதிக தொகுதி நீங்க காட்டுறீங்களோ அவங்களுக்கு சீட்டுங்கிற நிலையில அங்க என்னாச்சுன்னா நீங்க சீட்டு பணம் எதுவுமே இல்ல. ஒரு தொண்டரா நீ நில்லு அந்த தொகுதியில் அப்படி நின்னு வெற்றி பெற வச்சிருக்கக்கூடிய கட்சி தாவேகா. அதிமுக தாவேகால கரையுதுங்கிறீங்க. நான் நேரத்தை பகிரணும் உங்கள்கிட்ட வரேன். முதற்கட்ட கருத்து திரு மணிகண்டன், ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். அது நீங்க வந்து மறுக்கலாம், பட் அது கண்முன்னா நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஜவஹர் சார், நான் நேரத்தை பகிரணும். நீங்க you will never get satisfied. நீங்க முடிக்க உங்களுக்கு திருப்தியா வராது. நல்லா பேசிருக்கீங்க, விட்டுருங்க. நான் மீண்டும் வரேன். அடுத்த ரவுண்ட்ல ரிசர்வ் பண்ணிக்கோங்க. மணிகண்டன், நிறைய முக்கியமான விஷயம் இருக்கும். நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்க்கிறேன். சுருக்கமா சொல்லிடுங்க அட்லீஸ்ட். ஏன்னா காலம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் என்ன தவறு செஞ்சார்? அவரு அன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டத்திலிருந்து வெளியேறி போனார். அதற்காக இவர் என்ன சொன்னாரு அண்ணன் எடப்பாடியாரு, இப்போ ரோட்ல போறவங்க வரவங்க பேச்சுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னார். இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குது? காலகட்டம் அப்படியே மாறி மாறி வருதான். இன்றைக்கு அவர்கிட்ட தான் போய் ஒரு நீங்க கோரிக்கை மனு கொடுக்கிற நிலைமை நாளைக்கு அவர் தான் முடிவு எடுக்கணும். இந்த கட்சி எப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு அவர் தான் முடிவு எடுக்கக்கூடிய கட்சி. இன்றைக்கு இந்த தலைமையினுடைய தவறான அணுகுமுறையால் கட்சி கரைஞ்சுகிட்டே போய் கரையுதுங்கிறாரு. இந்த உள்ளாட்சி தேர்தலா இருக்கும். மணிகண்டன் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். என்ன சார்? மணிகண்டன் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். தந்தி டிவி நேயர்களுக்கு பனையூர் மணிகண்டனின் பணிவான வணக்கங்கள். என்னது புது ஏழ்ற ஹரி? வணக்கம் ஹரி. நல்ல வேளை இன்பதுரான் நீங்களும் மாறிட்டீங்களா? நீங்களும் மாறிட்டீங்களா? என்ன பாத்துட்டு வரேன் தான். இல்ல இன்பதுரான் என்ன அடையாளம் தெரிஞ்சு கூடாதுன்னு அந்த மாதிரி கண்ணாடி போட்டிருந்தேன். அவர் ஸ்டுடியோ விட்டு கிளம்பிட்டார்ல. ரைட்டுங்க, பேசலாம். அதாவதுங்க ஹரி, நான் இதை வேற விதமா பாக்குறேன். சுமன் சி ராமன் சொன்ன சில கருத்துக்களை நான் ஒத்து போனாலும் அதை கொஞ்சம் இன்டெப்தா நான் பார்க்க விரும்புறேங்க. இந்தியாவில் ரெண்டு டைப் பாலிடிக்ஸ் தாங்க. சித்தாந்தத்தை முன்னிறுத்தி கட்சி அதாவது அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள், குடும்ப வாரிசு அரசியலை முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் அப்படின்னு 2 தாங்க இருக்குது. சித்தாந்தத்தை முன்னிறுத்தினா நேச்சுரலி கம்யூனிஸ்ட் அண்ட் பிஜேபி. பிஜேபியில அந்த சித்தாந்தத்தை மீறி வாஜ்பாய், இன்னைக்கு இருக்கிற பிரதமர் மோடி மாதிரி ஒரு உயர்ந்த தலைவர்கள்லாம் வருவாங்க. மீதி இந்தியாவில் இருக்கிற அதிமுக நீங்களாக, அதாவது காந்தி பேரை கபலீகரம் செய்து நேரு குடும்பம், காங்கிரஸ் கட்சி வச்சுக்கோங்க, அப்துல்லா கட்சி, முஃப்தி முகமது கட்சி, லாலு கட்சி, கருணாநிதி கட்சி, சரத்பவார் கட்சி, தாக்கரே கட்சி, இது அத்தனையுமே குடும்ப வாரிசு அரசியலை முன்னிறுத்தி செய்யக்கூடிய கட்சிகள். அங்க ஒரு தலைவர் இருக்கிறப்பயே அங்க ஒரு இளவரசர் ரெடி பண்ணிடுவாங்க. இங்க எப்படி உதயநிதியை ரெடி பண்ணாங்களோ அந்த மாதிரி. ஸோ நேச்சுரலா அந்த பவர் டிரான்சிஷன் அந்த தொண்டர்கள் அவங்களுக்கு அப்படியே வந்து இது ஆயிடுவாங்க. இந்த அதிமுகவோட பிரச்சனை இதுக்கு 2 கெட்டா பிரச்சனைங்க. அதாவது பெரிய அளவுல சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிற கட்சியும் இல்ல, முதல் நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரிசு அரசியலும் இந்த கட்சியில வந்து அன்பார்ச்சுனேட்லியோ இல்ல ஃபார்ச்சுனேட்லியோ இல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்சி எப்பயுமே பாத்தீங்கன்னா சாமானிய பின்புலம் கொண்ட ஒரு மனிதனுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் அடிபணிய மறுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள பெரிய பிரச்சனை. அதோட நீங்க அதான் அடுத்த வார்த்தை நான் சொல்றது சேர்த்தி பாருங்க. வசீகர பின்புலம் கொண்ட சினிமா கவர்ச்சி கொண்ட இந்த கட்சியினுடைய ஸ்தாபகர் எம்ஜி ராமச்சந்திரன், அதே சினிமா துறையிலிருந்து வந்த மரியாதைக்குரிய புரட்சி தலைவி ஜெயலலிதா, இவங்க 2 பேர்த்தையுமே பாக்குறப்ப ஒரு பயம் கலந்த, அவங்ககிட்ட பணிவு கலந்த ஒரு மரியாதை அவங்ககிட்ட இருந்தது. ஏன்னா சினிமா பின்புலத்துல 2 பேரும் ரொம்ப டாப் மோஸ்ட் ஸ்டாரா இருந்தவங்க. இதுக்கே பழக்கப்பட்ட, அதனால மட்டும் அவங்க மதிக்கப்படலையே. அவங்க வெற்றி, அவங்க பெற்ற உயரம், அவங்க ஸ்டேச்சர்னால மதிக்கப்படுறாங்க. நீங்க அவங்கள ரொம்ப சிரமப்படுத்துறீங்களோன்னு தோணுது.
நீங்க அதான் இன்னொன்னு சொல்றேன். ஆரம்பத்துல நீங்க சொல்லுவீங்களா? 2016 ஜெயலலிதாவை அதிமுகவினர் பார்த்தது போல 1980 ஜெயலலிதாவை பார்க்கல. She earned it through her success, through her actions, through her victories. சார் பட் ஆனா அவங்க வெற்றி பெறுவதற்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தன்னை ஜானகியை தாண்டி வெற்றி பெறுவதற்கு அவங்களுடைய சினிமா பின்புலம் கை கொடுத்தது. நீங்க அதை மறந்துடக்கூடாது சார். நீங்க அவங்க நடிகைங்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது சார். நான் அப்படி ஹரி தயவு செஞ்சு தவறா இன்டர்பிரேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். லெட் மீ ஃபினிஷ். நீங்க தயவு செஞ்சு இன்டர்பிரேட் அப்படி தவறா பண்ணாதீங்க. நான் சொல்றது அவங்களுடைய சினிமா பின்புலம் அவங்களுக்கு ஒரு உதவிగా அவங்க மிகச்சிறந்த ஆளுமை, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் அடிஷனல் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சினிமா பின்புலம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அவங்கள பார்த்து அவங்களுக்கு கை கட்டி ஒரு பணிவோட இருந்த அதிமுக காரன் அந்த படத்துல நடிச்சாங்க, இந்த பட்சத்துல நடிச்சாங்கன்னு இல்ல சார். அவங்க அரசியல் தலைவரா பரிமளித்தாங்கன்னு கும்பிட்டாங்க. அவங்க நடிகைங்கிறதுனால கும்பிட்டாங்களா சார்? சார் நீங்க ஒரு போர்ஷன் ஒரு வீட்டு ஹரி, நான் சொல்றது அதிமுகவுடைய இரண்டாம் நிலை தலைவர்கள் என்னன்னா அவங்க சினிமா பின்புலத்துல இருந்து 2 பேரும் வந்ததுனால அவங்களை ஒரு பிரமிப்பாவும் ஒரு பணிவாகவும் பார்த்தாங்க. அந்த பணிவு இந்த இரண்டாம் நிலை தலைவர்கள் எடப்பாடி சினிமா பின்புலத்தினால மட்டும் நீங்க சொல்றது என்னால அதை ஏத்துக்க முடியல சார். நான் அப்படி சொல்லல சார். நான் எங்க சார் சொன்னேன் சார், அந்த 2 தலைவர்களும் நேச்சுரலி தே ஆர் ஃப்ரம் தி பிக் ஸ்கிரீன் சார். எடப்பாடி பழனிசாமி ஃப்ரம் ஏற்கலப்பை. அதாங்க பிரச்சனை. அதான் பிரச்சனை. பழனிசாமி பக்கத்துல தான் உட்கார்ந்திருந்தா. நம்ம பேசுவோம். பிராமிஸ் மணிகண்டன், உங்கள்ட்ட இருந்து விஜய் நீங்க சொன்ன செல்வி ஜெயலலிதாவுடைய ட்ரெய்ட்ஸ், திரு எம்ஜிஆரோட ட்ரெய்ட்ஸ் திரு விஜய்க்கு இருக்கும் பட்சத்துல அவர் எளிமையா ஒரு காந்தம் போல உங்க தியரியை ஏத்துக்கிட்டாலும் கூட அதிமுக எப்படி வடிவமைக்கப்பட்டதோ, எப்படி இவ்வளவு காலம் பயணித்ததோ, வெற்றிகரமாக பயணித்ததோ, அந்த டிஎன்ஏவை அந்த விசுவாசத்தை அவர் ஸ்வீகரிச்சிருக்கிறார்னு பார்க்க முடியாது. ஹரி, நான் இப்படி மாத்தி சொல்றேன். அப்பயாவது உங்களுக்கு அதாவது கேட்கறவங்களுக்கு உங்களுக்கு புரியுதான்னு பாக்குறேன். ஸ்டாலினுக்கு அப்புறம் நேச்சுரலா பாத்தீங்கன்னா உதயநிதி அப்படின்னு திமுக முடிவான விஷயம். ஒருவேளை உதயநிதி வேண்டாம் நான் வரலன்னு சொல்லிட்டாருன்னா KN நேரியோ இல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழியவோ இல்ல அண்ணன் ஆராசாவையோ அந்த கட்சியுடைய தலைவரா போட்டா அதுல இருக்கிற இரண்டாம் நிலை தலைவர்கள் எப்படி உதயநிதி கிட்ட பவ்யமா இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்களா? அது வாரிசால் வந்த பவ்யம். நான் உங்க தியரியை புரிஞ்சுக்கிறேன். உங்க தியரியை புரிஞ்சுக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன். நான் கேட்பது அடுத்த நிலை. இன்னைக்கு அந்த ட்ரேட் திரு விஜய் அவர்கள்ட்ட இருக்கு. அவர் ஒரு வசீகரம் நிறைந்த ஒரு மாஸ் ஹீரோ. சோ அந்த ஒரு பிம்பம் அப்படிங்கிறது அவருக்கு பெரிய அளவுக்கு பேருதவியா இருக்கு. சோ அதனால அதிமுகவுடைய ஸ்பேஸ் அவர் எடுத்துட்டு இருக்காரா? அதுதான் அவரோட நோக்கமா இருக்கா? அது இயல்பா நடந்துட்டு இருக்கா? எஸ், அப்சல்யூட்லி. உண்மை சொல்லணும்னா அதாவது பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன், ஒரு திமுக என்னாலலாம் விரும்பப்படாத கட்சினா கூட அவங்க ஏதாவது வடக்கு வாழு தெற்கு இது டீலிமிட்டேஷன் இருமொழி கொள்கை அதுன்னு எதையாவது ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க. அதிமுகவுக்கு அந்த மாதிரி ஒரு தனித்துவமான கொள்கை எதுவுமே கிடையாது. அதான் அதோட ஒரு பெரிய பிரச்சனையே அதான். ஏன்னா பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கூட்டம் பாத்தீங்கன்னா 100 பேர் தான் உட்காந்துருப்பான். ஆனா அந்த 100 பேர் கடைசி வரைக்கும் அந்த கட்சியிலே இருப்பான். அது சித்தாந்தத்தை தாங்கி பிடிக்கிற கட்சி. அந்த மாதிரி ஒரு இதுல இல்ல, வாரிசு அரசியலும் இல்ல. சோ இவங்க எதை பார்த்து வந்தாங்க? எம்ஜிஆர்ங்கிற லெகசியை பார்த்து வந்தாங்க, ஜெயலலிதா அம்மாங்கிற லெகசியை பார்த்து வந்தாங்க. இன்னைக்கு விஜய்னு அதே திரைத்துறையில இருந்து வர்ற ஒரு லெகசியை பார்த்து அந்த பக்கம் அதனுடைய தலைவர்கள் போறதுக்கு ஓரளவுக்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரு சிறு சலசலப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதுல சுமன் சொன்னதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். முழுவதுமா அதனால அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடாது. அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சோதனைங்க. ஒரு பக்கம் வாரிசுனால திமுக பலம் பெற்றது. ஆனா ஒண்ணு, உள்ளாட்சி தேர்தல் முடியட்டும், இங்கேயாவது பேண்டேஜ் போடுற அளவுக்கு தான் சும்மா சாதாரண செராய்ப்பு நடந்துட்டு இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் உறுதியா திமுக படுதோல்வியை தழுவும் பட்சத்தில் பாத்தீங்கன்னா அப்புறம் இருக்குது கச்சேரி. அங்க இருந்து கிளம்புவாங்க, பனையூருக்கு படையெடுப்பாங்க. 2 கட்சிகளுக்குமே இது சோதனை தான். ஒண்ணு சொல்லிடுறேங்க, என்னைக்குமே தமிழ்நாட்டுல பைப்போலர் தான். ஒரே ஒரு உதாரணம், சுதந்திரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் வலிமையா இருந்தது, அதுக்கு எதிராக நீதி கட்சியும் கம்யூனிஸ்ட் இருந்தது. பின்னாடி காங்கிரஸ் திமுக ஆச்சு. அதிமுக வந்தவுடனே காங்கிரஸ் போச்சு, திமுக அதிமுக வந்துச்சு. துரதிருஷ்டவசமா இந்த தேர்தலில் நான் அதிமுக ஜெயிக்கும், திமுக காலியாவும் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமையை நோக்கி அதிமுக எதிர்கொண்டு இருக்குது. இது மீண்டும் விஜய் சொன்னது போல முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னது போல உங்க தேரி சரியா இருக்குமானா திமுக வெர்சஸ் தாவேகான்னு தமிழ்நாட்டு அரசியல் மாறிடுச்சு. இன் தி ரைட் ஆர்டர் தாவேகா வெர்சஸ் திமுகன்னு மாறிடுச்சு. அப்படி சொல்ல 3 பேத்துக்கும் ஒரே கொள்கை தான். தாவேகா திமுகவோட 2.0, அதிமுக ஆல்ரெடி கார்பன் காப்பிங்கிறப்ப
ஒரு தீசிஸ் வர்றப்ப ஒரு ஆன்டி தீசிஸ் இவங்க எல்லாம் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறப்ப தமிழகத்தில் பாஜகவிற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அநேகமாக வரலாம். சரியான தலைவர்னு அவங்களால கருதப்படக்கூடிய அண்ணாமலை அவங்க சரி பண்ணி தலைவராக கொண்டு வரும் பட்சத்தில் விஜய் இந்த திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய 3 கட்சிகள் இந்த தீசிஸுக்கு எதிராக பாஜக தேசியத்தை முன்னிறுத்துற தேசியத்தை முன்னிறுத்துற பாஜக ஆன்டி தீசிஸ் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் பாக்குறேன். சரி, டாக்டர் சுமந்த், திரு ஜவஹர்லி 2 பேருமே கோர்றீங்க. திரு சுமந்த் முடிச்சிருங்க, திரு ஜவஹர்லி நான் விரிவா வரேன். டாக்டர் எஸ். முதல்ல வந்து there will be a space for a non-Dravidian party. இவ்வளவு நாள் வந்து ஒரு ஹார்ட் திராவிடியன், சாஃப்ட் திராவிடியன் பார்ட்டி இல்லையா? திமுக ஹார்ட் திராவிடியன் பார்ட்டி, அதிமுக சாஃப்ட் திராவிடியன் பார்ட்டி. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இப்போ விஜயும் வந்து அவரும் தன்னை ஒரு திராவிட கட்சியாக தன்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிற போது ஒரு நான் திராவிடியன் பார்ட்டிக்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு வாய்ப்பு திராவிடியன் பார்ட்டி திமுக அது வந்து அப்படி பார்க்க முடியாதா? ஹரி, எனக்கு ஒண்ணுதான் ஒரு புரியாத புதிரா இருக்கு. ஏன், அதாவது விஜய் வந்து ஆட்சிக்கு வந்து அதுவும் ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்ல ஆட்சிக்கு வந்து 3 வாரம் கூட முடியல. இதற்குள் 10 ஆண்டுகளுக்கு ஆட்சி நடக்கும், 15 ஆண்டுகளுக்கு அவரை அசைக்க முடியாது. யாருக்குமே அடுத்த வாரம் என்ன நடக்கும் கூட நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியலங்க. எவ்வளவு பேருங்க நம்ம சொன்னோம், இன்க்ளூடிங் மீ, எவ்வளவு பேர் சொன்னோம் விஜய் வந்து 26ல முதலமைச்சர் ஆறாருன்னு. தாவேக்காலேயே பாதி பேர் அதை நம்பி இருக்க மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல்ல வந்து நம்ம இந்த மாதிரி இவங்க பினிஷ்டு, இந்த கட்சி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரிமெச்சூர். அது இந்தியாவில் பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு ரெலவன்ஸ் வந்திருக்கிற கட்சிகள் இருந்திருக்கு. லாஸ்ட் பாயிண்ட் ஹரி. See, my point is அதிமுக தன்னை மீண்டும் ஒரு வலுவான அமைப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அது முடியும். ஆனால் இந்த தலைமை அதை செய்ய வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேஜ், ஒரு ஐடி விங்க ஆக்டிவா பண்ணணும்னு அந்த தலைமையிடம் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக ஒரு 5000 பேர் சொல்லியிருப்பார். இன்று வரை இன்னைக்கு சோசியல் மீடியால யார் இருக்காங்க? திமுக இருக்கு, தவேக இருக்கு, அவ்வளவுதான். வேற கட்சி இருப்பது போல கூட தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி சொல்ல கூட இல்ல. It has to reform, அந்த மாதிரி நிறைய விஷயம் evolve அப்படிங்கறீங்க. Okay. There is no way without revamping their approach. அதிமுகவுக்கு மிகவும் ஒரு சோதனை காலம் தான். ஏன்னா நாங்க மாற மாட்டோம், மக்கள் தான் மாறிக்கணும்னாக்கா அது எப்படி நடக்கும்? ஓகே, காலத்துக்கு ஏற்றாற் போல மாறணும். திரு ஜவஹர்லி, நீங்க குறிக்கிட விரும்புனீங்க. அதாவது நண்பர் மணிகண்டன் சார் சொன்னாரு, திரைத்துறையில் வந்ததனால தான் புரட்சி தலைவி அம்மா வந்து ஏதோ ஒரு ஃபேமஸ் ஆன மாதிரிலாம், அதெல்லாம் இல்ல. அம்மா என்பவர் மக்களுக்கு வந்து பல்வேறு வகையில் அவர்கள் வந்து அது பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பிடித்தவர். அதனால வந்து திரைத்துறையில் வந்ததுனால இல்லை, அவர்கள் கொண்டு வந்த திட்டம், அவர்கள் கட்சியை கொண்டு போன விதம், மக்களையும் சரி தொண்டர்களையும் அனுசரித்த விதம், அந்த கட்சியை வந்து ஒவ்வொரு தோல்விக்கு பிறகு அந்த பீனிக்ஸ் பறவை போல அதை மீண்டும் கொண்டு வந்த விதம், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனசில் இருந்தது. அதுதான் இது காரணம். இப்ப நம்ம சுமன் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தோல்விக்கு பிறகு அந்த தோல்விக்கு சுய பரிசோதனை எடப்பாடியார் செஞ்சிருக்காரா? இல்லவே இல்லை. அதுதான் தொடர் தோல்விக்கு யார் 2021 தோல்விக்கு பிறகு ஒரு தலைமை மாறி இருந்தா கூட இன்றைக்கு அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குங்கிறது பலருடைய கருத்தாக இருக்கிறது. என்னடா இப்போ ரெண்டாவது என்னடா, தன்னுடைய சுயநலத்துக்காக மூத்த தலைவர்களை எல்லாம் ஓரம் கட்டினது. எதுக்காக ஓரம் கட்டினாரு? இதெல்லாம் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதன் விளைவு என்னன்னா, கட்சியினுடைய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியம், நகரம், இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா கரைஞ்சு போய் தாவேக்கால இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் சொல்றாங்க, இன்றைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அதிமுக தாவேக்கால 90% இணைய போதுன்னு ஆதவர்ஜினார் சொன்னா, அதற்கான வழிமுறைகள் வகுத்தது யாருன்னா எடப்பாடியார் தான். காரணம் என்ன? லீமா ரோஸ் யாரு சார்? அவங்க கட்சிக்கு எப்படி பொறுப்பு கொடுத்தீங்க? கட்சிக்கு ஏன் சீட்டு கொடுத்தீங்க? எத்தனை நாளுக்கு முன்னாடி வந்தாங்க? இதை பேர் பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை பேர் நீங்க வந்து கட்சிக்காரன் போட்டிட்டா? எங்களை போன்ற கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்கள்லாம் ஏன் இதுக்குள்ள எவ்வளவு பணம், இதுல யார் அதிகமா பணம் காட்டுறீங்க அவங்க தான் நிக்கணும். இந்த நிலைமையெல்லாம் கொண்டு வந்தது யாரு? அப்ப கட்சி கரையுமா கரையாதா? அப்போ இப்ப போனா அப்போ விஜய் அவர்கள் கொண்டு போற விதம்,
இன்றைக்கு வந்து தொண்டர்களுக்கு பிடிச்சமா இருக்கு. அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை ஓங்கி பிடிக்கிறாரு, அவருடைய புகைப்படத்தை பெருசா வச்சுக்கிறாரு. இது எல்லாம் வந்து இருக்குது. இப்ப அண்ணன் சொல்றாருன்னா, அண்ணன் ஒருவேளை இன்றைக்கு இன்னைக்கு பாராளுமன்ற ராஜ்யசபை உறுப்பினரா ஆகாம இருந்திருந்தா நான் என்ன பேசியிருப்பேனோ அதை தான் பேசியிருப்பாரு, என்னுடைய கருத்தாக இருக்கு. ஆனா இன்றைக்கு இன்னைக்கு பாருங்க, அந்த கட்சியில பிளவு ஏற்பட்டிருக்கு. இந்த பிளவு ஏற்பட்டது 2 பிரிவாகி நேத்து போய் சேர்ந்தாங்களா, அந்த எம்எல்ஏ முகத்துல ஏதாவது சந்தோஷம் தெரிஞ்சதா? ஒரே சோகமா தான் நின்னுகிட்டு தாங்க. அப்போ இன்றைக்கும் வந்து அண்ணன் சி.வி. சண்முகம், இன்னும் விஜயபாஸ்கர்னா வேற நிலை எடுக்கிறாங்க. தலைமை மீது அவர்களுக்கு ஒரு கோபம், அதிருப்தி. இவர் சரியான முறையில் கொண்டு வரல, தன்னுடைய பிடிவாதம், தான் செய்யறதுதான் சரி, அப்படிப்பட்ட ஒரு அகங்காரம், இதெல்லாம் வந்து ஒரு கட்சியை வந்து முன்னோக்கி செல்ல சார். நீங்கள் இப்படி கட்சி நல்லா வரணும்டா, அதுக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், அரவணைச்சு போகணும். ஒரு தோல்விக்கான காரணத்தை அவங்க என்ன சொன்னாங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க, விவாதிக்கலாம்ங்க. அதை செய்யறதுக்கு என்ன தயக்கம் இருக்கு? மணிகண்டன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. You can debate with each other. தாவேக்கா போட்டு போகுதுன்னா ஏன் போக மாட்டாங்க? ஓகே, அதாவது இனி ஒரு காலங்கள் என்ன உண்டா? ஒரே ஒரு இனி உங்களுக்கு முடிக்கவே விருப்பம் வராது. தாவேக்கா வெர்சஸ் திமுக. யூ ஸ்பீக் வெரி வெல். ஆனா நீங்க நிகழ்ச்சி முடிய வரைக்கும் பேசணும்னு நினைப்பீங்க, விவாதிங்க. மணிகண்டன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சார், எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் சார். அகில இந்திய ரீதியில 99 தோல்வி கொடுத்து இன்னும் ஒரு ரன் அடிச்சா செஞ்சுரி அடிக்கிற ராகுல் காந்தி மாதிரி எடப்பாடி பழனிசாமி மேல தொடர் தோல்வி 10 தோல்வி பழனிசாமி தான். ஹூ இஸ் நெக்ஸ்ட்? வேலுமணியை தலைவரா போட்டு அப்படி எல்லாரும் கை கட்டி பணிஞ்சு அவரை பொதுச் செயலாளராக ஏத்துக்கிட்டு எல்லாம் பின்னாடி நிற்பாங்களா? சி.வி. சண்முகத்தை போட்டா ஒத்துக்கு, சி.வி. சண்முகத்தை போட்டா நத்த விஸ்வநாதன் ஒத்துக்க மாட்டார், நத்த விஸ்வநாதனை போட்டா வேலுமணி ஒத்துக்க மாட்டார், வேலுமணியை போட்டா தங்கமணி ஒத்துக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் அமாங் தி ஈக்குவல்ஸ். எல்லாம் நண்டுகள், எல்லாரும் ஒவ்வொரு கால பிடிப்பாங்க. தெரியாத தேவதையுடைய தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி மேல் இன்னைக்கு 10 மாறி இருக்கிறார். அவர் இல்ல, வேண்டாம், வேற யாரு? இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும் சார். நீங்க அதை வந்து நீங்க விவாதிக்கணும். ஒரு தோல்விக்கு பிறகு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு சார் நான் கட்சி ஜவஹர்லால் நேத்து வரைக்கும் நீங்க அதிமுக தான் இருந்தீங்க. யூ ப்ளீஸ் நேம் அவுட் தி நெக்ஸ்ட் லீடர் ஹூ இஸ் சக்சஸர் ஃபார் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. ஓகே, நான் சொல்றேன் சார். அதாவது ஒருத்தர் இனங்காட்ட முடியாது. அந்த இனங்காட்டக்கூடிய தலைவர் எப்படி எடப்பாடியார் வந்தாரு? எல்லோரும் சேர்ந்து ஒரு நிலை முடிவு எடுத்தாங்க. எல்லோரும் சேர்ந்து முடிவு உருவாக்கணும். You just named out the capable for replace of Mr. எடப்பாடி பழனிசாமி. Yes, Dr. Sumant. Dr. Sumant. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள்ங்க. காரணம் கேளுங்க சார். திரு மணிகண்டன், ஒரு கட்சியினுடைய திரு எடப்பாடி அவர்களே கட்சி தலைவரா வருவாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? யாருக்காவது தெரியுமா? வந்தாருல்ல, 4 வருஷம் நல்லா கட்சியை ஒன்றிணைத்து வச்சாருல்ல, ஆட்சியை ஒரு சிறப்பான ஆட்சியும் ஒரு அளவுக்கு நல்லா கொடுத்தாருல்ல, அப்படிதாங்க யாராவது வருவாங்க. இது என்ன யாரு வரும்? இப்ப காங்கிரஸ் கட்சி இதேதான் பிரச்சனை. அந்த குடும்பத்தை, காந்தி குடும்பத்தை தாண்டினால் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. வேற யார் வந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. காந்தி குடும்பத்துல யாரா இருந்தாலும் ஏத்துப்பாங்க. அதனாலதான் தொடர் தோல்வி 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 தோல்வி. நோபடி இஸ் இன்டிஸ்பென்சிபிள் சார். அதுவும் மாற மாட்டேன் என்று கூறும் எந்த தலைவரும் அது ஒரு வெற்றியை நோக்கி திருப்பி அந்த கட்சிக்கு புத்துணர்வு கொடுக்கறதுங்கிறது கடினம். மாறிக்கொண்டால் பரவாயில்ல சார். இப்போ ஒரு ஐடி விங்க சாலிடா எஸ்டாப்ளிஷ் பண்ணோங்கிறது கூட ஏத்துக்காத ஒரு தலைவர். I'm giving an example. ஏன்னா இது வந்து எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதே போன்று எல்லாரையும் அரவணைத்து போனோங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சரி, முதல்ல நீங்க பண்ணல, நீங்க 150 சீட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா யாராவது கேட்க போறாங்களா? யாரையுமே கூட கிட்ட சேர்த்துக்காதீங்க, நீங்க சொல்றதுதான் சட்டம். எல்லாரும் காலில் விடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இப்ப தொடர் தோல்வி, சென்ற முறை தோற்றதை விட இதுவும் இன்னும் மோசமான ஒரு தோல்வி. ஆட்சியில இல்லாமலும் தோல்வி. திரு பார்த்திபன் கிட்ட இருந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன், இந்த பகுதி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர் சுமன் சொன்ன ஒரு வாதம், எந்த வெற்றியோ எந்த தோல்வியோ நிரந்தரம் இல்லை. அதிமுக பல பின்னடைவுகளை சந்தித்து மீண்டிருக்கிறது, அதை நம்ம பார்த்துருக்கோம். அது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு. அது ஏன் தன்னை தவமைச்சுக்க முடியாது? இந்த வெற்றி நிரந்தரமா, அவங்க தோல்வி நிரந்தரமா? எதுவுமே நிரந்தரம் இல்ல ஹரி. அதுவும் அரசியல்ல அந்த எதுவுமே நிரந்தரம் கிடையாது. தோல்வியும் நிரந்தரம் கிடையாது, வெற்றியும் நிரந்தரம் கிடையாது. டாக்டர் சுமன் சொன்னது நானும் ஒத்துக்கிறேன். நீங்க அதிமுக தன்னுடைய அஸ்திவாரத்தை பலப்படுத்த வேண்டிய நேரம் இது. நீங்க அஸ்திவாரத்தை பலப்படுத்தணும்னா கட்சி அழிஞ்சு போயிடும்.
இப்போ நீங்க அக்ரெசிவா ப்ளே பண்ணுங்க. நீங்க அரசியலே பண்ணலன்னா என்ன, ஒரு எதிர்க்கட்சியா நீங்க வந்து திமுக ஆட்சியில இருந்த போது கூட எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவரா எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தாரு, எத்தனை முறை சிறைக்கு போனாரு? ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஓட்டு போடல. நீங்க அந்த தோல்விக்கு பிறகாவது அதுல இருந்து பாடங்கள் கத்துக்கணும். இன்னைக்கு சரி, நான் ஒரு பேச்சு கேட்கிறேன். பட் அகைன் சார், இப்ப தாவேக்கு அதிகமா எதிர்க்கட்சியா செயல்பட்டு இருக்கா, அதிமுக செயல்பட்டு இருக்கா? யார் அதிகமா களமாட்டினாங்க? யாருக்கு மக்களுக்கு? ஹரி, நான் முடிச்சிடுறேன். என்னோட பாயிண்ட் முடிச்சிடறேன். இப்போ இது வந்து அரசியல் கட்சி. நீங்க உங்க கட்சியில இருந்து 4 பேர் அவங்க இழுத்துட்டாங்க, 5 பேர் எடுத்துட்டாங்க. அவங்க சபாநாயகர்கிட்ட போய் கடிதம் கொடுக்குறாங்க. கடிதம் கொடுத்தா சபாநாயகர் என்ன சொல்றாரு? கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க. காரணமே சொல்ல தேவையில்லை. நான் பதவி விளைக்கிறேன்னா கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க, நான் சேர்த்துட்டேன்றாரு. அவங்க 5 பேர் எடுத்தாங்க சார். நீங்க தாவே கலந்து 10 பேர் ரிசைன் பண்ண வைங்க. நீங்க ஒரு 50 வருஷம் பழைய கட்சி இல்ல. உங்க அரசியல், உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் நீங்க காட்டுங்க. அப்பதானே வந்து இப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க? முதல்ல நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குறை சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்க கட்சியில இருந்து அவங்க இழுக்கிறாங்க, குதிரை பேரம் நடக்குதுன்னு எல்லாரும் பேசுறாங்க. அப்போ பதிலுக்கு அவங்க கட்சியில இருந்து நீங்க 10 பேர் ஏன் இழுக்க முடியாது? இழுத்தா ஆளும் கட்சியில இருந்து இழுப்பது அவ்வளவு சுலபமா? அதுதான் திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கவே முயற்சி செஞ்சாங்க. இல்ல 2 வருஷ கட்சி இத ஆட்சி அமைக்கும் போது அப்படி அமைச்சிட்டாங்கன்னும் போது நீங்க வந்து உங்களுடைய பரம எதிரி திமுக கூடவே சேர்ந்து ஆட்சி அமைக்க தயாரான பிறகு நீங்க 50 வருஷ கட்சி ஒரு 10 எம்எல்ஏ கூட இழுக்க முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் அனுபவம்? அப்புறம் எதுக்கு நீங்க தலைவர்? நீங்க பண்ணுங்களேன். நீங்க ஏன் அரசியலே பண்ண மாட்டீங்க? ஏன் வந்து உங்க கட்சி பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அக்ரெசிவா ஏதாவது பண்ணாதானே மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு அக்ரெசிவா இறங்கி அடிக்குது, எவ்வளவு இஷ்யூல பேசுறாங்க. டாக்டர் சுமன் சொன்னதை போல சோசியல் மீடியால திமுகவையும் தாவேக்காவையும் தான் பார்க்க முடியும் தவிர சோசியல் மீடியால போஸ்ட் கூட போட மாட்டீங்களா? அதிமுகவோட ஐடிவிங் என்ன பண்ணுது? அதிமுக செயல்பாடே இல்லையே. அப்போ எப்படி நம்பிக்கை வரும்? மக்களுக்கு விட்டுருங்க. மக்கள் இதோட அடுத்த எலெக்ஷனுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. உங்க கட்சிக்காரனுக்கு எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்? எப்படி தொடர்ந்து பயணிக்கலாம் நம்புவாங்க? முதல்ல உங்க கட்சிக்காரங்க நம்பிக்கை கொடுங்க சார். அதுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. நீங்க ஏன் தாவேக்கால 10 எம்எல்ஏ உடைச்சு எடுங்களேன். உங்களை யார் வேணான்னது? ஓகே, நீங்க உடன்படுறீங்களா திரு ஜுபைர்? ஒரு எதிர்கட்சி அரசியல வழமையாவே பார்த்தா திமுக அக்ரெசிவா செஞ்ச அளவுக்கு அதிமுக சேர்ந்து இல்லை. அதான் உங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமா இப்பயும் உருவாகுதா? கடந்த 5 வருஷமா அதிமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சியா செயல்படாமல் போனதால் தான் விஜய் உள்ள வந்திருக்காரு. 2024 வரைக்கும் அந்த இருதுருவ அரசியலாக இருந்தது. அப்ப ஆளும் கட்சியை நோக்கி ஒரு எதிர்க்கட்சியாக மிகப்பெரிய அளவில் அங்க ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ 2 வருஷமா தான் பண்ணாங்க. 4 வருஷமா அதிமுக. நீங்களே பாருங்களேன், ஒப்பீட்டளவு கள செயல்பாடுன்னு பார்த்தா அதிமுகவை தாவேக்காவை யார் கூடுதலா களம்லாம் இங்க இல்ல. நீங்க பழைய அரசியல்லாம் பேசாதீங்க. மேடை போடுறோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம், வால் போஸ்ட் அடிக்கிறோம், கூட்டத்தை சேர்க்கிறோம், அந்த அரசியல்லாம் கிடையாது. பிரச்சனையை எங்க பேஸ் பண்றீங்க? விஜய் ஏறி பேசுறாரு, ஒரு மேடையில் பேசுறாரு. 2 வயசு 8 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மது பழக்கம் அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு பேசி இறங்குறாரு. 5 கோடி பேருக்கு போய் சேருது அந்த செய்தி. ஒரு காட்டு தீ போல பரவுது. ஆனா அதுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய திமுக புக்த வெளியிட்டு இருந்தாங்க. பட் அதுல இன்ஹெரண்டா ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் மணிகண்டன் சொல்றார். நான் அது ஐ பிளேட் த டெவில்ஸ் அட்வொகேட். அது திரு விஜயோடைய ஒரு வசீகர ஒரு மாஸ் ஹீரோ பின்புலம் 5 கோடி பேரை பார்க்க வைக்குது. திரு எடப்பாடி பழனிசாமியோட பின்புலம் அந்த டிராக்ஷனை கொண்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு பின்புலமா அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்குல்ல, பல முறை ஆண்ட கட்சி இருக்குல்ல, எதிர்கட்சியாக இருந்தாங்கல்ல. ஒரு எதிர்கட்சியில ஒரு 10 எம்எல்ஏக்கள் போய் ரோட்ல உட்காந்து கேர போனா அது எவ்வளவு பெரிய செய்தியாகும்? ஏன் பண்ணல? பிரச்சனை ஏன் பெருசா அவங்க ஃபோர்ஸ் பண்ணல? என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு மீச்சுவல்ல இருந்திருக்காங்கிறதா இப்ப தெரியும். திமுக அதிமுக ஒரு மீச்சுவல்ல சில விஷயங்கள்ல இருந்திருக்காங்க. அது மக்கள் மத்தியில ஒரு நீர்பூத்த நெருப்பா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. சோ நிறைய குற்றச்சாட்டு சசிகலா அவங்க எல்லாம் கூட குற்றம் சாட்டினாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் திமுக அதிமுக இருந்திருக்குங்கிறதான இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த அரசியல், எதிர்க்கட்சி அரசியல் அதிமுக சரியா செய்யாத விட்டதுனாலதான் 2 வருஷத்துல அந்த எதிர்க்கட்சியை தாண்டி இன்னைக்கு ஆளுங்கட்சியா தாவேக்கா வந்திருக்கு. தாவேக்கா நம்ம பழைய ஃபார்மெட்லயே வந்து நம்ம கூட்டம் போடுறோம், மீட்டிங் போடுறோம், அதெல்லாம் தேவையில்லை. செய்திகளை யார் கொண்டு போய் சேர்க்கிறா, பிரச்சனை யார் ஃபேஸ் பண்றா. 2வது ஒரு விஷயம் நம்ம கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். என்ன அவர் ஒன்லி திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பண்றாரு அப்படின்னு ரொம்ப தெளிவா மற்ற பக்கம் போனா அது செதறும். ஃபோக்கஸ் திமுக மட்டும் அடிப்போங்கிறவங்க அடிச்சதுனால தான் இன்னைக்கு ஆளும் கட்சியா வந்து உட்கார்ந்துருக்கு. ஓகே, அதை வந்து அதிமுக செய்ய தவறி இருக்கு. சார் ஜவஹர் அலி சார், ஹரி சார், அதாவது நண்பர் வந்து என் மீது ரொம்ப அக்கறை கொண்டவர் மணிகண்டன். அவர் சொன்னாரு நேத்து வரைக்கும் அதிமுக தானேன்னு கேட்டாரு. ஆனா அதிமுக விட்டு ஏன் விலகினேங்கிறது அந்த வேதனையில் விளிம்பு அவர் எப்படின்னு அவருக்கு புரியாது. ஏன்னா என்னண்டா சுயநலத்துக்காக விலகிற மாதிரி இருந்துச்சுன்னா 2021 நான் விலகி இருக்கணும்.
இப்ப பல பேர் என்னன்னா, அதாவது வெற்றி தான் ஒரு தொண்டர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயம். ஆனா வெற்றிக்கான இலக்கை எப்படி கையாளணும்ட்டு எடப்பாடியார் இன்னும் அதை சரியான பாதையை கண்டுபிடிக்கல. அதனாலதான் இந்த தொண்டர்கள் விரக்தியில வேற கட்சிக்கு போயிருக்காங்கிறது புரியணும். இனிமேலும் இந்த கட்சிக்கு வெற்றி கிடைக்காது அந்த நிலையில அவர் எடுத்துட்டு போறாரு. தொடர்ந்து எம்எல்ஏ, இப்ப பாருங்க 4 எம்எல்ஏக்கள் சார் வேலைக்கு போனாங்களே, ஏன் விளக்குனாங்க? அவங்க சுயநலமா? அப்படியெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. அவருக்கு நாட் மை வேர்ட்ஸ், யுவர் வேர்ட்ஸ். விலைக்கு போனாங்க தானே சொன்னீங்க, நான் சொல்லல, நீங்க சொன்னீங்க. ஓ சார், விலைக்கு ஹலோ விலைக்கு போனாங்களா? விலைக்கு போனாங்க. சரி சார், இல்ல சார், விலைக்கு இருக்காங்க சார். சரி சார். அதாவது கட்சியிலிருந்து ராஜினாமா, அதாவது சட்டமன்ற உறுப்பினரா ராஜினாமா கொடுத்திருக்காங்களா? ஏன் ராஜினாமா கொடுத்தாங்க? அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வேதனை. அப்ப இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போக முடியாது ஒரு நிலையில தானே இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது இல்லாம அவர்களை அரவணைக்க கூடிய, அதை ஏன் அந்த பக்குவம் எடப்பாடியாருக்கு வரல? ஏன் அரவணைக்கல? ஏன் பேசல? ஏன் கூப்பிட்டு அவர்களை சரி செய்யல? இதெல்லாம் ஒரு தலைமையின் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணுமா, பண்ணிருக்க கூடாதா? திரு மணிகண்டன், 2 விமர்சனங்கள் மேலோங்கினதை பார்த்திருப்பீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி சாஃப்ட் ஆன் டிஎம்கேங்கிற குற்றச்சாட்டு நிறைய பேர், திரு ஜுபேர் கூட இப்போ வச்சார். இன்னொன்று அரவணைக்கலை அப்படிங்கிறது. இது ரெண்டுமே, ஒன்று ஒரு அக்ரெசிவ் அப்போசிஷனாக செயல்படலை, இன்னொன்று யாரையுமே அரவணைக்கலை. செல்வி ஜெயலலிதா காட்டின அரவணைப்பை கூட அவங்க ஒரு மாஸ் லீடராக அவ்வளோ பெரிய உயரத்தில் காட்டினதை கூட இவர் இல்லை, வேண்டாம் வேண்டாம், போ 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 எல்லாரும் போ எல்லாரும் போன்னு சொன்னாருங்கிறது தான் மேலோங்கிற குற்றச்சாட்டு. ஹரி, திமுகவோட ஒரு சாஃப்ட் டோன்ல எடப்பாடி பழனிசாமி இருந்தாரா அப்படிங்கிறது எனக்கு ஆனஸ்டா சொல்றேங்க தெரியாது. அவரை நான் நெருங்கி பார்த்திருக்கிறேன், அந்த மாதிரி இல்ல. ஆனா இன்னும் வீரியம் உள்ள ஒரு எதிர்க்கட்சியா அவர் செயல்பட்டு இருக்கணுமா அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன். அது அவங்க எப்படி விண்டிகேட் பண்றாங்கன்னா, பாருங்க, திமுகவோட ஆட்சி அமைக்க போறாருன்னா ஏதோ ஒரு சேனல் இருந்திருக்கு, அவரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. சரி, நான் உங்க டிவிலே குறிப்பிட்டு சொன்னேன், அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தா அதிமுக தோற்றம் 1972, அதிமுக மறைவு 2026 கல்வெட்டுல பதிச்சு அதிமுக சமாதி ஆக்கியிருப்பாங்க. ஒரு குலை எதிரி, ஜென்ம எதிரி, புரட்சி தலைவரால் தீய சக்தி, திருக்குவளை தீய சக்தின்னு ஜெயலலிதா அம்மாவால் சொல்லப்பட்ட கட்சியோட போய் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா அதோட ஒரு பிளைட் பெட்ரோலை தலைக்கு ஊத்தி தீ வச்சுக்கிறதுக்கு சம வேற எதுவுமே இல்லை. விஷயம் அது இல்லை. கருணாநிதி அவர்கள் திரு எம்ஜிஆருக்கு எதிராக 13 ஆண்டுகள் எந்த இதுவும் இல்லாம தோத்துக்கிட்டே இருந்தார். ஆனா அவரை விட்டு யாருமே வெளியே போகல. இங்க அதிமுகவோட ஸ்ட்ரக்சர் வேற. இது ஒரு சினிமா பின்புலம் கொண்டவங்களை தலைவராக ஏத்துக்கிற ஒரு கட்சி ஒரு சாமானியனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப எனக்கு புரிஞ்ச ஒரு மாஸ் லீடரை மையப்படுத்திய கட்சி ஒரு கிராஸ் ரூட்ல இருந்து ஒரு தலைவரை ஏத்துக்கிறதுல அதுக்கு தயக்கம் இருக்கு. கார்டர்ஸுக்கு, ஓட்டர்ஸுக்கு நீங்க சொல்றது தெளிவா உள்வாங்கிக்கிறேன். எஸ் எஸ் யூ ஆர் ரைட். அடுத்த விஷயம், ஓகே, எஸ், அடுத்த விஷயம், சோசியல் மீடியாவில் திமுகவோட சதுராடினவங்க யாராவது இருக்க முடியுமா? பென் நிறுவனம், பென்சில் நிறுவனம், ரப்பர் நிறுவனம் சில 100 கோடிகளை செலவழிச்சு மாசம் செலவழிச்சு பண்ணாங்க. அவங்களுக்கே விஜய் தண்ணி காட்டினார். இது ஒரு விஜய் சென்ட்ரிக் அரசியல். அதிமுக ஐடிவிங்க பலப்படுத்தணுமா? 100% பலகீனமா இருக்குது, படு பலகீனமா இருக்குது. ஐடிவிங்க பலப்படுத்துங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு புது பேப்பர் எடுத்து ஆரம்பிச்சு பாருங்க, இப்படி பேப்பர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தினத்தந்தியும் தினமலரை தவிர மக்கள் வேற எந்த பத்திரிகையை படிக்கிறாங்க? அப்படி இருக்கிறப்ப கட்சி பத்திரிகைலாம் எத்தனை பேர் படிக்கிறாங்க? அதை புரிஞ்சுக்கணும். ஐடிவிங்க இவர் பலப்படுத்தணும். அதே மாதிரி உங்க டிவியில நான் சொன்ன மாதிரி தினகரன் அவர்களை இனிமேலாவது அவர் சேர்த்துக்கணும், இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். தினகரனை தனக்கு கூட சேர்த்துக்கிட்டு தென் மாவட்டத்தை நீ பாத்துக்கப்பா, இந்த பக்கம் நான் பாத்துக்கிறேன்னா தான் அதிமுகவுக்கு அது ஒரு வாழ்வா இருக்குங்க. இது ஒண்ணு. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், சார் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, 2031 வரைக்கும் விஜய் தான் சார் நம்பர் 1 சென்ட்ரிக்கு. அவருக்கு எதிராக அதிமுக தன்னை தக்க வச்சுக்குமா? உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் திமுக தாக்கு பிடிக்குமா? பாஜக ஆன்டி போர்ஸா வளர்ந்து அந்த இடத்தை பிடிக்குமா? இதுதான் சார் உள்ள ஒரு குற்றச்சாட்டா சொன்னாங்க இவங்க எல்லாம் திமுக அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது. அதுவே ஒரு நெசசிட்டியாவும் உருவாரத்துக்கான சூழல் இருக்கா? இன்னைக்கு நிதிஷ்குமாரும் லாலுவும் இணைவாங்கன்னு யாரும் யோசிக்கல, எஸ்பியும் பிஎஸ்பியும் இணையும்னு யோசிக்கல. அப்படி ஒரு காலத்தின் தேவை. இன்னைக்கு விஜயோடைய இந்த ஒரு ஜகர்நாட் தொடருமானா? திரு பார்த்திபன் சார், சுமன் சார் கேன் ஆல்சோ வெயின், ஜுபேர் சார் கேன் ஆல்சோ வெயின். திமுக அதிமுக கூட்டணி வரக்கூடிய தேர்தல்களிலே கூட சாத்தியப்படலாமா? திமுக அதிமுக 2 பேரும் இணைந்து விஜயை கவுத்து விடுறதுக்கு வேணா இன்னைக்கு தேதிக்கு முதல்ல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நாளைக்கே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதோ, இல்ல அங்க இருக்கிற எம்எல்ஏக்களை அசைச்சு பாக்குறதோ, இதை 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை இறங்கினாங்கன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதுக்கு பிறகு ஒரு 2-3 மாசம் டைம் கொடுத்து இறங்கினாங்க அப்படின்னா முதல் கட்டமா அப்படித்தான் இறங்க முடியும்.
அதுக்கப்புறமா ஒரு தேர்தல் வரட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற வேலைகள்ல வேணா இறங்கலாம். அதிமுக இப்ப வந்து நவ் ஆர் நெவர் அப்படின்ற கட்டத்துல இருக்கு. அதனால அதிமுக தன்னை வலிமைப்படுத்திக்கணும். வேகமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியில போறவர்களை தடுத்து நிறுத்தி எல்லாரையும் உள்ள அரவணைச்சு அப்படி வலிமைப்படுத்தணும். திமுக ஆல்ரெடி அந்த வேலையை செஞ்சிருச்சு. ஏற்கனவே அவங்க குழு போட்டு ஏன் தோத்தோம் அப்படின்றத ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டி ரீஸ்ட்ரக்சரிங் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிமிலர் எக்ஸசைஸ் ஏடிஎம்கேவிலும் நடந்தால் ஏடிஎம்கேன்னு ஒண்ணு இருக்கும். இல்லைன்னா அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தது அப்படின்னு நம்ம பேசுற மாதிரி ஆயிடும். இது ஒரு கரெக்டிவ் ஸ்டெப்பா அவங்க இன்னைக்கு விஜய் எதிர்கொள்ள 2 திராவிட பெருங்கட்சிகளும் இணைய வேண்டிய ஒரு சூழல் வரலாமா? கேன் வி ரூல் தட் அவுட் டாக்டர் சுமந்த்? இறுதி கருத்து. இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் பிஃபோர் தட். எஸ் டாக்டர். திரு எடப்பாடி ஏன் சிவி சண்முகத்தையோ விஜயபாஸ்கர் அவர்களையோ போய் நேரா பார்த்து அவர்களை அரவணைத்து கட்சிக்குள்ள இருங்க அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? எம்ஜிஆர் பண்ணலையா? எஸ்.டி. சோமசுந்தரத்தை ஏற்றுக்கொண்டார். ஜெயலலிதா அவர்கள் எத்தனை பேரை ஏற்றுக்கொண்டார்கள்? எவ்வளவு வந்து அவர் ஜெயலலிதா அவர்களை மிகவும் கொச்சையாக பேசிய எத்தனை நபர்களை மீண்டும் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க பாட்டு குவைட்டா ஒரு அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே இருந்துகிட்டு கட்சியையும் வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ண முடியாம, தொண்டர்களையும் மோட்டிவேட் பண்ண முடியாம, யார் போனாலும் போகட்டும், நான் தான் தலைவரா இருப்பேங்கிறது மட்டும் வச்சு பார்த்துட்டு இருந்தா மிக முக்கியமாக அதிமுகவை சால்வேஜ் பண்ணணும்னா நிச்சயமாக செய்யலாம். ஆனால் அதற்கு தாங்கள் தவறான சில விஷயங்களை செய்கிறோம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமை வேணும். நாங்க எல்லாம் பண்றதுதான் கரெக்ட், இது பிடிக்கலன்னா போயிருங்க அப்படின்னா கட்சி இருந்து ஈவன் ஜெனுவின் தொண்டர்கள், இப்ப இவர்கள் எல்லாமே வந்து வெறும் பதவி ஆசைக்காக மட்டும்தான் போறாங்கன்னு இல்ல. இங்கு இருந்தால் ஒரு 5 வருடங்களுக்கு கழிச்சு பதவி வரும் என்ற நம்பிக்கை இருந்தா கூட இருப்பாங்க. அந்த நம்பிக்கை போறதுனாலதான் அவங்க போறாங்க. ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். இறுதி கருத்து. அதிமுக 2 கட்சிகளுமே தன்னை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. திமுக இருக்கிற ஆட்களை தக்க வைக்கிற வேலை செய்யறாங்க. அதிமுக போகிற ஆட்களையாவது காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. 2 கட்சிக்குமே இருக்கு. விஜயினுடைய தாக்கம் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதால மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர், விஜயினுடைய அரசியல் செயல்பாடுகள் அது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு அரசியல் செயல்பாடுகள், நிர்வாக செயல்பாடுகள் இன்னைக்கு எப்படி மக்கள் வந்து ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு வாக்களித்த 2 கட்சிகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு விஜய்க்கு ஒட்டுமொத்தமாக வாக்களித்து இன்னைக்கு ஆட்சியில் அமர வச்சிருக்காங்க. ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகை, நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் இந்த ஆட்சி செயல்பட்டு போனால் அது கண்டிப்பாக இருக்கும். அதுக்குள்ளேயும் அதிமுகங்கிற ஒரு கட்சியை பலகீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தாவேக்காங்கிற ஒரு புதிய கட்சி, ஒரு ஸ்ட்ரக்சர் பெருசாக இல்லை. அதிமுகவுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை தன் பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த தாவேக்காவை வளப்படுத்தணும், புதிய அதிமுகவை தான் உருவாக்கணும்.